அவர்கிட்ட இல்லப்பா, அவர்கிட்ட புது பாட்டு இல்லை எல்லாம். ஆனா ஏதோ பல்ல மாரி ஏதோ வரப்போகுது. நான் இன்னும் வெயில் வரல. வந்து உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? பேசுங்க தம்பி. என்ன புகழ்ந்துனே இருக்கிறப்பல எப்போ பார்த்தாலும் எப்படின்னா அப்படி அழகாகிறீங்க, ஸ்மார்ட் ஆகிறீங்க. ஆனால் ரொம்ப வந்ததை பற்றி பேசுனா. வந்ததை பற்றி இந்த இடத்துல என்ன சொல்கிறது, நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியதை வேறு லெவலில் இருக்குது. பார்த்தீங்கன்னா இடுக்கி டேம் இதுதான் உங்களுக்கு பேக் சைடில் இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. இந்த வைப்புன்னு சொல்லுவாங்களே, அது என்னன்னு தெரியாது. ஆனால் இதை பார்க்கும்போது அதான் வைப்புன்னு தோணுது. எக்ஸ்ட்ராடினரி. ஃபால்ஸோ இப்படி வாரம் இங்கே எதோ இருக்கோ கதிர்வாலோ. ஓகே, ஃபால்ஸை பார்த்துங்கோ. இப்போவே நல்லா தான் இருக்குது. லாஸ்ட் டைம் வரும்போது இதோட ரொம்ப ஹெவி ஃபோர்ஸில் வந்தது, குளிக்க முடியலன்னாங்கோ. ஆனால் இந்த வாட்டி குளிக்கலாம். பார்ப்போம். குளிக்கிறதுலாம் வீடியோ காட்ட முடியாது. முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் கவர் பண்ணி வீடியோ எடுக்க முடியுமோ அதை கவர் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறோம். இங்கே பாருங்க டனல். அண்ணா நீங்கள் மட்டும் போங்க, நான் வரலண்ணா. இந்த ஆனால் இந்த ஓட்டை மாதிரி தெரியுது, அதான் லாஸ்ட்டு எண்டு போல் புள்ளி மாதிரி தெரியுது அது. ஆனால் லாஸ்ட் டைம் அது தெரியவேடா. அதான் உண்டு நிலா மாரி போகலாம். ஆனால் எல்லாம் குளிக்கிறாங்க, நமக்கு குளிக்கிற மூடு இல்லை. அது என்னமோ தெரியல. சுற்றி லேடிஸாக இருக்கிறதுனால அதுவும் ட்ரௌசர் வேறு போடுறதுனால ஜெட்டியை கட்டணும், சரி பேண்ட்டை கட்டணும். அதனால் ஒரு மாதிரி பப்பிஷியமாக இருக்கிறதுனால இவங்க மட்டும் குளிக்கிறாங்க. ஹலோ. ஆனால் என் மூஞ்சி கொஞ்சம் குண்டாயிட மாதிரி இது எனக்கு. புஷ்பா புருஷன் தான் அவரும் குண்டாயிட்டார்.
ஓகே, ட்ரெக்கிங் போயிட்டு சாப்பிட்டு வந்தோம். ஹோட்டல் பேர் சின்னூஸ். இதுக்கப்புறம் வாகமன் யார் யாரெல்லாம் இங்கே வரீங்களோ அந்த ஹோட்டலில் சாப்பிடுங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது. அதாவது ஆர்டர் பண்ணுறது புது டிஷ்ஷாக இருந்தாலும் சரி, பழைய டிஷ்ஷாக இருந்தாலும் சரி. பழைய டிஷ்னால் நம்ம சாப்பிட்ட டிஷ்ஷு, எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் நல்லா இருக்குது, நிறையா இருக்குது. அதுவும் ப்ரைஸ் ஆனால் கம்மியாக இருக்குது. பெஸ்ட் ஆப்ஷன். இப்போ வந்து அடுத்த கட்டணம்னா நாங்கள் பணக்கார ஆகிறதுக்காக போயின்னுக்கிறோம். ஒரே நல்ல அவ்வளோதான். வேற மாதிரி என்னன்றதை பொறுமையாக சொல்கிறேன், அப்புறமா சொல்கிறேன். மக்களே, சுந்தருக்கு எதை வந்துடுச்சான். சுந்தருக்கு மட்டும் கூட எல்லாருக்கும் எதை வந்துடுச்சான். போய் டவுன்லோட் பண்ணிவிட்டு கழுவிட்டு வரணும். ஸோ கழுவுறதுக்கு முக்கியம் தண்ணி அங்கேருந்து தேடின்னு வந்தோம் ஒரு 30 கிலோமீட்டர்லேருந்து. இப்போ இங்கே மாட்டிக்கிச்சு. அங்கே போயிட்டு முடிச்சுட்டு வரணும். பை. அவ்வளோதான் நண்பரே, முடிச்சாச்சு. அதை போகிறாங்க முன்னாடி எல்லாம். இப்போ தான் கொஞ்சம் மாதிரி தெம்பாக போகிறாங்க. இப்போ முடிச்சிட்டாங்களா? இப்போ வந்து பசிக்குதுன்னு சாப்பாடு கேட்பாங்க. சாப்பிட்றதுக்கு எங்கேயா போகணும், திருப்பி அதை இறக்கிறதுக்கு எங்கேயா போகணும். டூர்னா இதுதான் எங்கள் டூர். இறக்கும், உள்ளே அனுப்புவோம், வெளியே அனுப்புவோம், உள்ளே அனுப்புவோம், வெளியே அனுப்புவோம். இப்படி வந்தால் ஒரு முடிச்சுன்னு அர்த்தம். போய் பார்த்துக்கு எங்கே போகிறாங்க. அவருக்கு ஒன்று இருக்கு. அண்ணன் இனிப்பு பிரியர். நல்ல ஒரு சாப்பாடு. திண்டுக்கல் வேணு பிரியாணி நல்லா சாப்பிட்டோம். மட்டன் பிரியாணி, நாட்டுக்கோழி ஃப்ரைன்னு நினைக்கிறேன், தலைக்கறி, மூளை, போட்டி, மூளை தெரில, அது ஞாபகம் இல்லை. நல்லா வயிறு நிறையா சாப்பிட்டு இப்போ இங்கே வந்து நின்று இருக்கோம். யான்னு கண்டுபிடிங்க. எஸ், அப்போ உள்ளே இறக்கணும்ல, இப்போ வெளியே ஏற்றணும்ல, அதுக்காக. அப்புறம் வந்தால் சாப்பிட்றீங்க போகிறீங்க, சாப்பிட்றீங்க போகிறீங்க, சாப்பிட்றீங்க போகிறீங்க. இனிமேல் புரியல. உங்களுக்காக எங்கே பார்த்தாலும் பாத்ரூம் கட்டி வைக்கணும் போல. ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து வயிறு நல்லா திம்முனதுனால ஏப்பம் வர்றதுக்காக ஒரு கோலி சோடா குடித்தோம். ஏப்பம் வந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுச்சு. இப்போ திருப்பி வழியில் எங்கேயாவது அது வழியில் டீ ஸ்நாக்ஸு சாப்பிட்டா சாப்பிடுவோம், இல்லை தூங்கிடுவோம். அவ்வளோதான். இதில் இப்போ வந்து இந்த வாட்டி ரொம்ப எதுவுமே காட்டலை. ஏன்னா போன நேரம் அப்படி. ஏன்னா நேற்று வரைக்கும் மழை பெஞ்சு நின்றுச்சு, போன அன்றைக்கி வெயில் அடிச்சுது. அதுவே ஃபஸ்ட்டு ஒரு டிசப்பாயின்மெண்ட். அப்புறம் போய் சேர்ற வரைக்கும் ஃபுல்லாக டயர்டு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் போகிறதுனால வழி தெரில டிரைவருக்கு. அதனால் அப்படி இப்படின்னு சுற்றி டிரைவர்னால் தனியாக டிரைவர் வச்சு போகல, கூட வர அண்ணன் தான். அவர் வண்டி ஓட்டினா டிரைவரு. அப்புறம் அதான் வழிக்கு தெரியல. அதில் பாதி நாள் 3/4 நாள் போயிடுச்சு. அப்புறம் அங்கே போய் சேர்ந்து, ஆனால் அங்கே சேர்ந்தது கொஞ்சம் வெயில் போச்சு. ஒரு மலைக்கு போயிட்டு அப்புறம் மறுநாள் ட்ரெக்கிங் போயிட்டு பரவாயில்ல. ஃபஸ்ட்டு நாளோட செகண்ட் நாள் நல்லாவே போச்சு. அவ்வளோதான். இப்போ முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். பாய் பாய். இதுக்கப்புறம் மலை இருக்கிற சைடே நம்ம தலை வச்சு படுக்கக்கூடாது, ஓகேவா? நம்ம போகிற மாதிரி இருந்தாக்கா பெங்களூர் அப்படி தான் போகணும். ஓகே, பாய் பாய். முடிச்சிக்கலாம். கிளம்பலாம். அடுத்த ட்ரிப்பு பார்ப்போம்.
தென்கிழக்கு தேன் சிட்டு செம்பருத்தி பூ முட்டு செல்லம் கொஞ்சுதே தாலாட்ட எத்தனையோ காலம் வாராத வானவில் வந்தது போலி பேச உச்சியில நீந்தும் ஆகாச மீனென துள்ளிடுதே ஓ ஆசை மழை அடிக்கும் ஓஞ்சிருப்பில் செடி முளைக்கும் நான் பூவாக வெயில் அடிக்கும் நாள் வரைக்கும் கொடை பிடிப்பேன்